வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 15 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவின் 63வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் காலை காந்தி சமாதிக்கு சென்று மலரஞ்சலி செலுத்தியதாகவும் பின்பு செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றியதாகவும் நாட்டிலுள்ள தீவிரவாதத்தை அடியோடு ஒழிப்பதற்கு பாடுபட இருப்பதாகவும் நாட்டின் வளர்ச்சி சதவீதத்தை 9ஆக உயர்த்த பாடுபடுவேன் என்று சூழியெடுத்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் இந்தியாவின் 63வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும் இந்தியாவும் அமெரிக்காவும் இயற்கையான ஜனநாயக நண்பர்கள் என்று கூறியிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்ய அதிபர் மொண்டாதேவ் இந்திய சுதந்திர தினத்திற்காக அனுப்பிய வாழ்த்து செய்தியில் இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களுடைய உறவுகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் அளிக்கப்படும் என்று அவர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருப்பதாக மாஸ்கோவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் இன்று 63வது சுதந்திர தின கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றியதாகவும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு ஓய்வூதியம் 2000 2500 ஆகவும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு 4000 5000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் உறுப்பு தானம் செய்த காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழிக்குன்றத்தை சேர்ந்த இதயேந்திரனின் தாயார் புஷ்பவல்லி ஆகியோருக்கு கல்பனா சால் விருதுகளை அவர் வழங்கியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கோத்தகிரியில் உள்ள கொடநாடு எஸ்டேட்டில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடந்ததாகவும் இதில் இடைத்தேர்தலில் எந்த வேட்பாளருக்கும் ஓட்களிக்கக்கூடாது என்பதை பற்றி மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் அதேபோல் அதிருப்தி நீராவர்கள் பட்டியலை சேகரித்து தேவையான நடவடிக்கை எடுப்பது பற்றி இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கோத்தகிரியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பிரபல நடிகர் ஷாருக் கான் அவர்கள் அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தின கொண்டாட்ட விழாவுக்கு கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றபோது அமெரிக்க விமான நிலைய அதிகாரிகள் அவரை கைது செய்து தீவிரவாதி என்று 2 மணி நேரம் சிறைபிடித்ததாகவும் பிறகு அவர் விடுவிக்கப்பட்டதாக நியூயார்க்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது அமெரிக்க விமான நிலைய அதிகாரிகள் அனைவருக்குமே இவர் பிரபலமான நடிகர் என்று நன்றாகவே தெரியும் என்றும் ஆனால் இப்படிப்பட்ட பிரபலங்களை அவர் கைது செய்து வைப்பதால் அவர்கள் தங்களுடைய கடமையை மிக துல்லியமாக செய்கிறார்கள் என்று அவர்களுடைய அரசுக்கு வலியுறுத்தவே இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய ரயில்வே அமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ரயில்வேயில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு 75 நாள் போனஸ் வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பதாக டெல்லி வட்டார தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் கடும் மழை பெய்து கொண்டிருப்பதால் அகதிகளாக முகாம்களில் உள்ள தமிழர்கள் படும் அவதிக்கு உள்ளாயிருப்பதாகவும் முகாமை விட்டு வெளியேறினால் ராட்சச இலங்கை ராணுவத்தினர் சுட்டுக் கொண்டு விடுவதாக பயமுறுத்துவதாக தமிழ் ஈழ நாட்டிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நாட்டோ அலுவலகங்கள் மற்றும் அமெரிக்க தூதரங்களுக்கு அருகில் இன்று வெடித்த கார் வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் பலியானதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன காசா பகுதியில்
ஒரு மசூதிக்குள் அமாஸ் பாதுகாப்பு பிரிவினருக்கும் ஜனாத் அன்சார் அல்லாஹ் என்ற பிரிவினருக்கும் இடையே நடந்த பயங்கர துப்பாக்கி சண்டையில் 22 பேர் பலியானதாக 150 பேருக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக காசாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள ஸ்வாட் பகுதியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடந்ததில் 5 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்வாட் பள்ளத்துக்கு அருகில்தான் கைபர் போலர் கணவாய்கள் இருக்கின்றது என்றும் இதன் வழியாகத்தான் ஆரிய பார்ப்பனிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் ஏற்பட்ட ஒரு பேருந்து விபத்தில் 23 பேர் உயிர் இழந்ததாக பனாமாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட ராஜா என்ற மீனவர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற போது அவருடைய வலையில் அதிசய மீன் ஒன்று சிக்கியதாகவும் அந்த மீன் 2 கிலோ எடை இருப்பதாகவும் அதை பார்க்கும்போது ஒரு உரித்த கோழியை போல் காட்சியளிப்பதாகவும் இந்த மீனை ஒரு தொட்டியில் போட்டு தற்போது வளர்க்கப்பட்டு வருவதாகவும் இதை பற்றி அறிவதற்கு மேல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 15 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 4 மணியளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் பரவலாக மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. வங்காள விரிகுடாவும் மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. அவை தமிழகத்தை நோக்கி வந்தால் அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று இந்த படத்தின் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.